அன்வர் ராஜாவை தொடர்ந்து அதிமுகவில் அடுத்த செங்கல் ஜெயக்குமாரும் திமுகவில் இணைந்தார். சற்று முன் பரபரப்பு. அதாவது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது. அவரது உடல்நல பாதிப்பிற்கு காரணம் குறித்து அரசியல் விமர்சகர்கள் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அதே நேரத்தில் ஆளும் திமுக அரசின் செயல்பாடுகள், கடன் சுமை மற்றும் எதிர்வரும் தேர்தல் வியூகங்கள் குறித்தும் பல்வேறு கோணங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சில உடல் உபாதைகள் இருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. அதோடு அவரது அண்ணன் மு.க.முத்து சமீபத்தில் மறைந்தது அவருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இவை இரண்டும் சேர்ந்து ஏற்பட்ட ஒரு லேசான தலைச்சுற்றலால் குடும்பத்தினர் பதட்டம் அடைந்திருக்கலாம். எதிர்வரும் தேர்தல் நெருங்கும் நிலையில் முதலமைச்சர் தனது பிரச்சாரத்தை இனிதான் முழு வீச்சில் தொடங்க வேண்டும். இந்த நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடல்நலம் கொண்டு இருப்பது சோதனைதான். எனவே திமுகவின் கூட்டணி கட்சிகள் அப்படியே இருந்தாலும் கூட ஆட்சி மீது உள்ள அதிருப்தி காரணமாக மக்கள் மீண்டும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவார்களா என்பது சந்தேகம்தான். தீவிரமான கட்சி தொண்டர்கள் ஓட்டு போடுவார்கள். ஆனால் எந்த கட்சிகளும் சாராத மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டார்கள். திமுகவை மட்டுமின்றி அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து கண்டிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே முதல்வர் மு.க.ஸ்டாலின் மிகவும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தால் மட்டுமே வெற்றியை நெருங்க முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு அவரது உடல்நிலை ஒத்துழைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேறிய ஓ. பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றோர் திமுகவில் சேரவில்லை. ஏனெனில் அவர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் தீவிர தொண்டர்கள், அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள். அதிமுகவில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுகவை எதிரியாகத்தான் பார்ப்பார்கள். அதேபோல் அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து வெளியேறதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவின் எதிரியாக கருதப்படும் திமுகவுடன் கை கோர்த்திருப்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக பார்க்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் மாறலாம், ஆனால் எதிரி கட்சி மாறக்கூடாது. பாஜகவை பொறுத்தவரை அடுத்த தமிழக முதல்வர் யார் என்பது அமித்ஷாவுக்கு தேவையில்லாத விஷயம். அதிமுகவிலிருந்து தான் ஒருவர் முதல்வர் ஆவார் என்பது அமித்ஷாவுக்கு நன்றாகவே தெரியும். அது எடப்பாடி பழனிசாமி தான் என்பது பாஜகவின் பரப்புரைகளிலும் உறுதிப்படுத்தப்படும். திமுகவுக்கு தோல்வி பயம் வந்ததால் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் கல் எறிந்து குட்டையை குழப்ப பார்க்கிறார்கள். அதிமுகவின் செங்கலை உருவ முயற்சிக்கிறார்கள் என்றும் அதில் முதல் செங்கல் அன்வர் ராஜா என்றும் விமர்சிக்கப்படுகிறது. தற்போதைய திமுக அரசு இதுவரை நிறைவேற்றாத வாக்குறுதிகளை இந்த எஞ்சிய 8 மாதங்களில் நிறைவேற்ற வாய்ப்புள்ளது. கடனை வாங்கி அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு நாளைக்கு எந்த ஆட்சி வருகிறதோ அந்த ஆட்சியின் மீது கடனை சுமத்திவிட்டு போகலாம் என்று அவர்கள் நினைக்கலாம். இது தமிழக மக்கள் மீது மிகப்பெரிய கடன் சுமையை சுமத்திவிடும் ஆபத்து உள்ளது. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது தமிழ்நாட்டின் கடன் சுமார் 1.1 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினார்கள். அதிலும் கடைசி 2 வருடங்கள் கொரோனா காலகட்டம் என்பதால் வருமானம் இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. 2021இல் தமிழகத்தில் கடன் சுமார் 4.5 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்தது. ஆனால் தற்போது தமிழகத்தின் கடன் 2 மடங்கு உயர்ந்துவிட்டது. மேலும் இன்னும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொத்தமாக 2026ஆம் ஆண்டு இறுதியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழக மக்கள் மீது கடனை சுமத்திவிட்டு செல்ல போகிறார்கள் என்ற விமர்சனம் வலுவாக உள்ளது. கடனை வாங்கி அரசு நடத்துவதற்கு எதற்கு ஒரு முதல்வர், எதற்கு ஒரு அரசு அதிகாரிகள், எதற்கு IAS அதிகாரிகள் என்று மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்று அன்வர் ராஜா திடீரென அண்ணா அறிவாலயம் சென்று திமுகவில் இணைந்தது பரபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் அடுத்த முக்கிய புள்ளியான ஜெயக்குமாரும் திமுகவில் இணைய உள்ளார். ஏற்கனவே இவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார். நான் தோல்வி அடைந்ததற்கு காரணமே அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்ததுதான் காரணம் என்று பகிரங்கமாக குரல் கொடுத்தவர் தான் ஜெயக்குமார்.
தற்போது இவரும் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்து திமுகவில் இணைய உள்ளார். இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஜெயக்குமார் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.